ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மில்க் பன்னுக்கு கொஞ்சமாக பால் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போல் ஈஸ்ட் எடுத்துக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கணும். இப்போ நம்ம பவுலில் வச்சுருக்கிற பாலில் அந்த 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கணும். சர்க்கரையை ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா ஒரு ஸ்பூனால் கலக்கி விட்டுக்கணும். நல்லா சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுக்கிற ஈஸ்ட் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கணும். ஈஸ்ட் நல்லா கலக்கி விட்டுக்கணும். கொஞ்சம் நேரம் கலக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கே தெரியும் ஈஸ்ட் கொஞ்சம் நல்லா பாலோடு மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்ட்டா அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு புளிக்க வச்சிடலாம். ஈஸ்ட்டு புளிக்கிறதுக்கு என்ன ஆகும்னா அந்த பாலில் இருக்கிற சர்க்கரையெல்லாம் ஈஸ்ட்டு சாப்பிட்டு தான் வளரும். இப்போ பாருங்கள் அந்த ஈஸ்ட் எந்த மாதிரி ஆயிருக்குன்ட்டு. கொஞ்சம் பால் நுரைச்சி பொங்கி வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா நம்ம வச்சுருந்த 1 கப் மாவு எடுத்து பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் சென்டரில் ஒரு சின்னதாக குழி போட்டுக்கலாம். அந்த குழியில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த ஒரு 1/2 கப் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம புளிக்க வச்சுருந்த ஈஸ்ட் எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கையில் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு சேர்த்தோம்னா கொஞ்சம் ஒட்டாமல் நல்லா வரும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல சப்பாத்தி மாவு பத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை மேலே கொஞ்சம் லைட்டாக ஆயிலோ பட்டரோ தடவி நல்லா மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். ஃபுல்லாக சுற்றிலும் கோட் பண்ணிவிட்டு அதை நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஏர் பபிள்ஸ் உள்ளே போகாத அளவுக்கு நம்ம நல்லா அதை ஏதாவது ஒரு லெட்டு வச்சோ அல்லது ஏதாவது ஒரு வெட்டான கிளாத் வச்சோ அதை நல்லா மூடி வச்சிட்டோன்னா அந்த மாவு கொஞ்சம் ஈரப்பதத்தோடையும் ட்ரை ஆகாமலும் இருக்கும். நம்ம ஆரம்பத்தில் ஆயில் ஆட் பண்ணோம்ல, அந்த ஆயிலுக்கு பதிலாக நம்ம ஏதாவது பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். மெல்ட் பண்ண பட்டர் கூட ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக கோட் பண்ணியாச்சு. ஒரு டவலை வச்சு அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், டபுள் ஆயிடுச்சு. இருந்த மாவே ஃபுல்லாக அப்படியே டபுள் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டின்னில் ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு தேவையான ஷேப்பில், பொதுவாக மில்க் பன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா, ரவுண்ட் ஷேப் தான். அதே ஷேப்பில் நம்ம ரொட்டேட் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம அந்த டின்னில் வரிசையில் அடித்து வச்சுக்கலாம். அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே பட்டரோ ஆயிலோ வச்சு கொஞ்சம் லைட்டாக க்ரீஸ் பண்ணிக்கலாம். க்ரீஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு கிளிங் ரேக் ஆளுது நம்ம முன்னாடி போட்டிருந்த அந்த டவலையே வச்சு மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தோன்னா கொஞ்சம் மேலே உப்பி வந்திருக்கும். அதுக்கப்புறம் அதை அவனில் வச்சு நம்ம பேக் பண்ண வேண்டியதுதான். இப்போ 180 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் பேக் பண்ணால் உங்களுக்கு அழகான பன் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சம் பட்டர் லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் காயாமல் இருக்கும். அதுக்கப்புறம் மேலே ஒரு டிஷ்யூ கிளாத்தை ஆட் பண்ணி அப்படியே ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நல்லா மேலே காயாமல் சாஃப்டாக இருக்கும். இப்போது அந்த பன்னோட டெக்ஸ்சரை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆறுனதுக்கப்புறம் தான் டிமோல்ட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி எடுத்துடக்கூடாது. இந்த பண்ணை அப்படியே சாப்பிடலாம், இல்லை ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுமேன்னு தோணுச்சு. அதனால் டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணி அதில் டிக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ.